మధురమైనది నా యేసు ప్రేమ, మరపురానిదే నా తండ్రి ప్రేమ. మధురమైనది నా యేసు ప్రేమ, మరపురానిదే నా తండ్రి ప్రేమ. எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஏனென்று சொன்னால், குறிப்பாக சபையை குறித்ததான ஆழமான ஒரு வெளிப்பாடு அடங்கிய ஒரு போதனை. அந்த போதனையுடைய ஒரு கால் பகுதி தான் அந்த நாளில் நான் கேட்கும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேத பாடம். அதனால் நமது ஐயா பிஷப் ஐயா அவர்கள் மூலமாக அது இல்லாமல் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஆவிக்கும் எதுக்கும் சம்பந்தம் உண்டு, ஆத்மாவுக்கும் எதுக்கும் சம்பந்தம் உண்டு, சரீரத்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை பிரித்து காட்டின ஒரு வேத பாடத்தை எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. இதை நான் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக நான் ஆவலாக இருக்கிறேன். ஒருவேளை நான் பிந்தி வந்துட்டணும் அப்படின்னு சொல்லி நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலே நான் மட்டும் பயணித்தால் போதாது, என் சபையாரோடு கூட நான் கலந்து கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை சபை மக்களோடு கூட, என் குடும்ப பிள்ளைகளோடு கூட நான் கற்றுக்கொள்ளும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் நம்ம எல்லாம் நினைக்கிறோம், மண்ணிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு. ஆனால் அந்த மண் எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அது என் ஒய்ஃப் எனக்கு எப்பவுமே எனக்கு ஒத்துக்குதி பழக்கம். அதனால் அவங்க கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. களிமண் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு விஷயமே இந்த வேத பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள. உண்மையாகவே நான் இந்த வேத பாட வகுப்புக்கு நான் ஒரு எல்கேஜியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன்றது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு ஒரு 35 வருஷம் ஊழிய அனுபவம்ன்றதுக்கு சொன்னாலுமே கூட இப்போ ஆரம்ப நிலை பள்ளியில் கலந்து கொள்ளும்படி கர்த்தர் தெரிந்து கொடுத்திருக்கிறார். இதை ஏற்பாடு பண்ண எனது அருமை நண்பர் அருமையான பசுபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, தொலைதூரத்திலிருந்து வந்து கற்றுக் கொடுத்த அருமையான ஆசான் அருமையான பிஷப் ஐயாவுக்கும், பெங்களூர் பட்டத்தில் வந்திருக்கிற அருமையான போதகர் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வகுப்புல நான் கட்டாயம் சொல்கிறேன். ஏன்னா பெரியவர் என்கிட்ட மைக்கு கொடுக்கறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். சபையாக நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கத்திற்கு சொல்றோம். பைபிள் காலேஜ் படிச்சதுலாம் அது நான் 2 பேர் முடிச்சுட்டு தர்மபுரி படிச்சுட்டு தானியம் பச்சைக்கு படிச்சுட்டு இங்கே படிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இதில் இன்னைக்கு கேட்டதில் ஒரு முக்கியமான சொல்கிறாங்க, எல்லாமே 3 இருக்கிறது இல்லையா? ஒரு குழந்தை பிறப்பதற்கு உருவாக்குறதுக்கு தாய் தகவல் அப்புறம் தான் குழந்தை. இந்த குழந்தை என்ன செய்யுது? பிறக்கும் போது பண்ணலாம் பிறந்த குழந்தை பின்னாலே இப்படி கிளம்புனால பண்ணலாம் போகுது. இதெல்லாம் ஒரு தத்துவார்த்த ரீதியான வாதங்கள். அது மாத்திரம் மரமாக இருந்தாலும் கூட என்னது ஒரு விதை போட்டு தான் முளைக்க வைக்கிறோம். அது வீட்டில் எனக்கு பெருசாகி மரமாகி உருவாகி காயாகி மீண்டும் குளமாகி விதையாகும். ஒரு சுழற்சி முறை. இந்த சுழற்சி முறை மனித வாழ்க்கையிலேயே அதே மாதிரி கடந்தோம், வாழ்ந்தோம். மண்ணில் எடுத்த சரீர மண்ணுக்கு போனோம், ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகணும். இந்த சுழற்சி முறையை ஒரு எனக்கு பிரயோகரம் படிச்சிருந்தாலும், என்னுடைய கவிதைகள் பாட்டுகள் இருந்தாலும் இந்த சுழற்சி முறை எனக்கு புதிதாக இருந்தது. செய்து கொடுத்த தாசனை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். நம் அநேகருக்கு பிரோஜனம் கொடுப்படியாக சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. சத்தியத்தை கேட்க ஆண்டவர் உதவி செய்த மாறிப்படுவதாக ஆவி ஆத்மா சரீரம் குறித்து நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு நிறைய உள்ள நோக்கம் எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. ஆண்டுடைய பிறப்பை குறித்து அவர் பிறப்பார், அவர் பசுதாவினால் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இன்றைக்கி பிரதர் ரொம்ப அருமையாக விளக்கமாக
நம்ம மாம்சத்திற்குரிய நம்ம ஆண்டுக்குள்ளே நடக்கும்போது எப்படி பரிசுத்தம் இல்லாமல் இருந்து இருக்கும்போது அது எப்படி பிறக்கும். பரிசுத்தமாக ஆண்டால் இது பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பிறக்கும்போது பாலை இருக்காது. ஆனாலும் வந்து தேவனுடைய அந்த அந்த பாலை குறித்தும் அந்த வேதத்தின் ரகசியம் என்ன எனக்கு தெரியாமல் இருந்தது. அந்த ரகசியத்தை குறித்து வெளிப்படுத்தும் போது இன்னும் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேவனுக்கே மகிமை. இன்னும் அதிகமாக இந்த மாதிரி இது கலந்து அதிகமாக நான் புரிந்து கொண்டு ஆண்டு எனக்கு கிருபை செய்தால் தேவனுக்கே மகிமை. இங்கே இருந்த அந்த சத்யா நித்யா சிஸ்டம் அதற்காக ரொம்ப நன்றி. இருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. க்ளோரி டு லார்ட் ஜீசஸ். காலையிலேருந்து இதுவரைக்கும் கேட்ட சத்தியங்களில் வந்து லேவி கோத்திரத்தில் அது எப்படி சமெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு, அது ஆர்சி பின்னணியிலேருந்து வந்துச்சு, அது நான் புதுசாக கேட்டேன். அப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்படி மரியாள் வயிற்றில் தர்மமானார் வார்த்தையினால தெரியும். ஆனால் அதனுடைய பின்னணியெல்லாம் நான் நினச்சிருந்த மரியாள் இதில் பால் குடிச்சாங்கன்னு தான் நினச்சிருந்தேன் நாள். ஆனால் அது விளக்கமாக வந்து இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அந்த வெண்ணையும் பாலும் இயற்கையில் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரேயர் டைமில் நல்லா இப்போ போன வாரத்தில் கூட ஒரு குடும்பத்தில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் அந்த மாதிரி இல்லை. ஆனால் சூழ்நிலை வந்துருச்சு. குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அப்போ நான் பேச அவங்க பேச அப்படியெல்லாம் ஒரு பெரிய அப்புறம் ஆண்டவர்கிட்ட அதை எப்படி நான் தீர்த்துக்கிறதுன்னு தெரியும். ஆனால் நான் அதை மனப்பூர்வமாக நான் தீர்க்கல. ஆனால் இன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நீ பேசுறது அவங்க பேசுறது எல்லாம் அதை ஞாபகப்படுத்தி அறிக்கையிட செய்தார். அது ஒரு பெரிய காரியம் மாறமாக இருந்துச்சு. இப்படி நான் வார்த்தையில் கரப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு வந்து அதை வந்து சந்தோஷமாக சமாதானமாக பாவ மன்னிப்பு அதை 3 விதத்துலேயும் கேட்டு நான் அறிக்கையிட்டு அந்த அந்த அக்கிரமம் மீறுதலிருந்து நீக்கப்பட்டு விடுதலையாக என் ஆவியாத்மா சரீரம் இருக்குது. அதனால் நல்ல இந்த நாள் முழுசும் நல்ல வார்த்தையால் ஆவியாத்மா சரீரம் வந்து மழை போல பொழிஞ்சு நல்ல விடுதலையாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் முழுசும் வார்த்தையை மட்டுமே நான் கேட்கக்கூடிய கிருபையை வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால அந்த பாக்கியத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். பல நன்மைகளை நான் ஆவியாத்மா சரீரத்துக்கு அந்த உணர்வில் நான் வந்து பெற்றுக்கொண்டேன். அதற்காக நன்றி. வேதத்தில் பிரசவம் இருக்கிறோம் நிறைய. ஆனாலும் அந்த ஆழத்தினாலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியல. யோனாவை குறித்து நான் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். அவரை கடலில் தூக்கி விடுவாங்க, மறுபடியும் அவர் எழுந்து மறுபடியும் 40 நாள் அவர் வளர்க்கப்பட்டு சொல்லும்போது அதை தான் நாங்கள் மேலோட்டமாக நாங்கள் பிரசவம் பண்ணோம். ஆனால் இங்கே வரும்போது அந்த யோனாவை குறித்து நல்ல ஆழமான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள திரும்பி செய்தார். அவர் பாதாளத்தில் போனார், அந்த பாசை சிக்கிறது. அதற்கு அங்கிருந்து அவருக்கு மனம் திரும்பி ஜெபம் சொல்லி இந்த ஆழமான யோனாவை குறித்து நல்ல அறிந்து கொள்ள திரும்பி செய்தார். அது மாத்திரமல்ல, விசேஷமாக ஒவ்வொரு தேவி கோபத்திலிருந்தும் அது எப்படி பிறந்து எப்படி ஆசிரியர் கூடாரத்தில் அந்த காரியங்களை 3 பகுதியாக எதை இருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்தாக இது போல எல்லாம் 3 காரியங்களாக இருக்கிறது படைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அழகாக நேர்த்தியாக எனக்கு சொல்லும்போது நான் கற்றுக்கொண்டேன். இதை சபை மக்களுக்கு போதித்து சபை வந்து சபையான ஒரு தோட்டத்தில் இருக்கிற மக்களை வேலை கொண்டு எப்படி ஏதோ தோட்டத்தை பாதுகாத்தது போல சபையை பாதுகாக்கணும், அவர்களை நித்திய ஜீவனத்தில் வழிநடத்தணும் என்று சொல்லி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டும் இது ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குது. என்னுடைய பேர் இம்மானுவேல். அவதானப்படி என்ற இடத்துல பிள்ளைகள் சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டேன். கர்த்தர் ஆசீர்வாதம். ஜோசப் ராஜா. நான் இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நாளில் வந்து இந்த பைபிள் கிளாஸில் வந்து கலக்கும்போது சொன்ன வார்த்தை எதுவுமே முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்களுக்கு எட்டாத ஒரு வேளை எங்களுடைய கவனத்துக்கு எங்களுடைய ஞாபகத்துக்கு எட்டாத வார்த்தைகள்லாம் இருக்கிறாங்க.
ஆனால் இதில் வந்து ஆழமான சத்தியங்களும் நிறைய அடங்கியிருக்கிறது. மாற்றி மாற்றி ஐயா பேசும்போது ஆவியானவர் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதத்திற்கு சொல்வது போல ஆவியானவர் சபைகளுக்கு எழுதுகிறதை காதோடு கேட்கிறவர் சொல்வது போல இப்பொழுது கூட எனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தோட முக்கியமான எனக்கு தொட்ட வார்த்தை என்னன்னு சொன்னாக்க, ஆதியாகத்தில் அதாவது அவருடைய இந்த எதன் தோட்டத்தில் வைக்கும்போது 3 காரியம் அந்த இடத்துல அவங்களுக்கு கட்டளை இட்டார். ஏன்னா அதை வந்து பயன்படுத்தவும், அதை காக்கவும், அந்த பழத்தை கூட நீங்கள் என்ன பண்ணுவோம் சாப்பிடவும்னு சொன்னார். அந்த 3 காரியத்தில் ஒன்று கூட அவங்க என்ன பண்ண அதை வந்து செய்ய முடியல அவங்களால. அதனால் அவங்க வேதனைப்பட்டு போனது உண்டு என்று சொல்லி அதில் நாங்கள் கண்டறிகிறோம். அது மாத்திரமல்ல, இதை பார்க்கும்போது நான் இன்னும் இதில் ஆழமான அந்த சத்தியங்களெல்லாம் கை கொள்ளும்படிக்கு எங்களுக்கு நான் உட்காந்து அதெல்லாம் எழுதியிருக்கும் போது வசனம் சொல்லும்போது ஒவ்வொரு கொட்டேஷனும் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு நேரத்தை தாரன்னு சொல்லி கேட்டு தான் இருந்தேன். இருந்த போதிலும் இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொண்டு இதை அநேக கிராமத்தில் போகும்போது அதை எடுத்து நாங்களும் இந்த பிரசங்கத்தின் மூலமாகவும் கிராமத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கோ நபர்களுக்கோ சொல்லும்படிக்கு எங்களுக்கு இன்னும் நேரத்தை தாரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த பைபிளை காண்கின்ற சகல வரைக்கும் எந்தெந்த இடத்துல சொன்னார்களோ அது பூர்வ உள்ளத்தை தொட்டு எங்களுக்கு ஒரு ஆவி அனல், அதாவது வசனத்து மூலமாக ஆவி அனல் என்று சொல்லதான் முடியும். அது அப்படி இருந்தது. அது சந்தோஷமா இருந்தது. எதுவுமே வந்து வீண் போகாதபடிக்கு நாங்கள் அதை அபியாசப்படுத்தபடிக்கு அதை குறித்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு எங்களுக்குள்ளே இப்பொழுது தாகமாக இருக்கிறது போல இருக்கிறது. இன்னும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தாகமாக இருக்கிறது. இப்படி இதேப்பட்ட தேவனுடைய தாசர்கள் இந்த இடத்துல வந்து இந்த எங்களெல்லாம் அழைத்து எங்களுக்கு இப்படி ஒரு சப்ஜெக்டை எடுத்து கற்றுக் கொடுத்தாரே என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து கூட அவர் தன்னுடைய வேத வாக்கியங்களும் நிறைவேறும்படிக்கு வேதத்தை ஆராய்ப்பாங்கன்னு சொல்லி யோக புத்தகம் சொல்லிருப்பாங்க. அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஜீவனுக்குள்ளே போகிறது போல இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய தாசர்கள் ஆவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு ஜல ரத்தம் அக்னி என்று சொல்லி இதெல்லாம் வெளிப்படுத்தினா இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எதை புரிந்து கொள்ளலாம், எதை புரிந்து கொள்ளக்கூடாது எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்திரம் இருக்கிறது. இன்னும் எங்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள் நிறைய இருக்கிறது. கர்த்தா தான் இதெல்லாம் எங்களை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தா இந்த காரியங்களை இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எங்களுக்காக எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் கொண்டு பாருங்கள் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அடுத்த கூட வரும்போது இந்த ஆழமான சட்டங்களை கற்றுக்கொள்ளுவேன் என்று நான் நினைத்து ஜெபம் கொண்டு சொல்கிறேன். இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு நான் காலையிலே ஐயா கூப்பிடும்போது எனக்கு வர டைமில் சுகரு டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி டயர்ட் இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் வீடு திறந்து உள்ளே போய் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. நாங்கள் ஐயா கூப்பிட்டா நம்ம வீணா அந்த நேரத்தை தட்டி கழிச்சிட்டு வந்துட்டோமே. நடந்தே வந்தேன் நான் பஸ் ஸ்டாண்ட் வரையும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வாமா மீட்டிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. இங்கே வந்ததுனால நான் அநேக காரியங்களை நான் விசேஷமாக சொல்லணுன்னா, இந்த வேத ரகசியம் எனக்கு தெரியாது, நான் படிக்க தெரியாது. ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தில் செய்யும்படி தேவனை முன்னிறுத்தினால நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி ஐயா பேசுகிற வார்த்தை எனக்கு 2 வார்த்தை எனக்கு தொடப்பட்டது. என்னன்னா, ஒன்று சொன்னார், பாவங்களை வந்து மன்னிக்குவார் ஆனால் மறக்க மாட்டார். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சரிமா மன்னிச்சுட்டு போன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அது மறக்கப்படாதான் இருக்கும். அது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த நியாயத்தின் தீர்ப்பு நன்னிக்கு நம்மளுக்கு அது வந்து அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்குறவங்களாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனம் வந்தது. அடுத்து இன்னொன்று என்னன்னா, செத்தவங்களை வந்து கிறிஸ்துவின் முறைப்படி அடக்கம் பண்ணப்பட்டால் அவங்க வந்து உயிர் தெழுவாங்க தேவனுடைய வருகையில். விசேஷமாக சொல்லணுன்னா, எங்கள் மாமியாவும் எங்கள் மாமனாரும் இறந்துட்டாங்க இந்த கொரோனா டைமில். அவங்க ரசிக்கப்பட்டுன்றதை காட்டிலும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சமைக்கு வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்கள அடக்கம் பண்ணும்போது ஊரில் நிறைய தகராறு. அவங்கள நாங்கள் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ண மாடலை. அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு சொன்னேன், அம்மா ஐயாவும் அப்பாவும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அவங்கள நம்ம கல்லறையில் தான் கொண்டு போய் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணோன்னே அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆலயத்துக்கு வந்தாங்க.
ஆனால் கிறிஸ்துவ முறைப்படி அவன் வாழலை, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னாரு. அதுபோல் இன்னைக்கு கிறிஸ்துவின் முறைப்படி அடக்கம் பண்ணப்படாத எத்தனையோ சபைக்கு வர்ற மக்களை அவன் அப்படியே கல்லறை இல்லாமல் அதை பொதுவான இடத்துல கொண்டு போய் வச்சிடுறாங்க. இன்னைக்கு அதை குறித்து ஒரு ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தையை ஐயா மூலியமா பேசினதுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்தில் தெளிவை எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2 காரியங்கள் மாத்திரம் இல்லை, நிறைய ரகசியங்கள் ஆண்டவர் சொன்னார். என் மனசுக்கும் என் உடம்புக்கும் எப்படி பரிசுத்தமாக வாழணும், எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், எதெல்லாம் நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு கணக்கு கொடுக்கணுன்றத என்னோட திட்டவட்டமாக ஆண்டவர் பேசினதுக்காக இந்த இடத்துல வந்து நான் மகிழ்ச்சியோடு கடந்து போகிறேன். இந்த சாட்சி சொல்லும்படி தந்த தேவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இருந்த போதிலும் அன்பு ஆவியானவர் அன்பு பிஷப்பை கொண்டு இந்த நாளில பெரிய காரியங்களை, நமக்கு தெரியாத அரிய புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறோம், இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம், இதுதான் என்கிறதான அந்த வேத சத்தியத்தை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக நம்ம இடத்தில் எடுத்து கூறினார். ஆவியானவர் அவர்களை நடத்தினார். விசேஷித்தமாய் அந்த பகுதியிலிருந்து அந்த பட்டணத்திலிருந்து வந்து நமக்காக இந்த சத்தியத்தை எல்லாம் நாம தான் அங்க தேடி போனோம். அப்படியாகல அந்த சத்தியமானது நமக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. அந்த சத்தியத்திற்காக ஆவியானவருக்காக விசேஷித்த செய்தியாளருக்காக ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும்படியாக ஐயா பால்தீமத்தி ஐயா 1 மாதங்களுக்கு முன்னாக பேசின மாத்திரத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டோம். அதன் பிரகாரமாகவே நடைபெற்றது. நல்ல காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு சின்ன வருத்தம், சரியான நேரத்துக்கு நம்ம அதை ஆரம்பிக்கல. வருகிற நாட்களில் இப்படிப்பட்டதான கூடுகை இருக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது இன்னும் அநேக சத்தியங்களை நம்ம ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவ்வளவு தூரத்திலிருந்து வராங்க, சத்தியத்தை அறிவிக்கும்படியாக கொஞ்ச நேரத்தை மாத்திரமே அவருக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் எல்லாமே சுருக்கி நமக்கு தியானிப்போம். இன்னும் அவருக்கு நேரங்களான அதை அதிகமாக கொடுக்கும்போது அதிகப்படியான காரியங்களை நம்ம மிகவும் இன்னும் அதிகமாக நாம் நேர்த்தியாக தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த நம்ம சபை விசுவாசிகளுக்கு இப்படியாய காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் சொல்ல தேவன் நமக்கு நல்ல ஒரு கிருபை பாராட்டுவார். மாத்திரமல்ல, தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிற வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்படிப்பட்டதான கூட்டங்கள் இருக்கும்போது தவறாமல் நீங்கள் கலந்து கொண்டு தேவ வார்த்தையை கேட்டு பயனடைந்து இந்த சத்தியத்தை நம்முடைய சபைகளுக்கும் நம்முடைய சபையில விசுவாசிகளுக்கும் நமக்கு தெரிந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்ம இப்படி சத்தியம் இருக்குது, இப்படி ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த சத்தியத்தின் மூலமா நான் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி அநேகரை கொண்டு வந்து சேர்க்கும் போது தேவன் பல காரியங்கள் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. மாத்திரமல்ல, இப்படிப்பட்டதான நல்ல ஒரு கூடுகையை ஆண்டவர் தாமே நமக்கு ஆசீர்வாதங்களை மாற்றி கொடுத்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம். ஆமென்.